Hello my dear students, solid state lesson இருந்து body centered cubic arrangementனா என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு BCC unit செல்லோட packing efficiency-ய calculate பண்ண போறோம். நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கிறது ஒரு body centered cubic arrangement. 3 லேயர்ஸ் இருக்கு. கீழ இருக்க லேயர் பாருங்க, பிங்க் கலர் ஸ்பியர்ஸ் இருக்கு. செகண்ட் லேயர் பாருங்க, அதாவது லேயர் B-ய பாருங்க. ஃபஸ்ட்டு லேயரோட டிப்ரெஷன்ஸில், அதாவது ஸ்பியருக்கு மேலேயே செகண்ட் லேயரில் இருக்கிற ஸ்பியரை வைக்காமல் ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற பள்ளம் டிப்ரெஷன்ஸ் மேலே ஸ்பியர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லேயர் B. அதுக்கப்புறம் தேர்ட் லேயரை பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அதோட பேர் அதே பேரை ரிப்பீட் பண்ணுறாங்க, லேயர் A. இப்போ ஃபோர்த் லேயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? க்ரீன் ஸ்பியர்ஸ் மாதிரியே, அதாவது மேலே இருக்கிற இந்த லேயரில் இருக்கிற பள்ளத்தில் டிப்ரெஷன்ஸில் க்ரீன் ஸ்பியர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபோர்த் லேயரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியே லேயர்ஸ் ஏபி அப்படின்னு போகும். அதனால தான் இது ரெப்படிஷன் ஆஃப் ஏபி அரேஞ்ச்மெண்ட். பிசிசி அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு ஸ்பியரோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னது? ஒரு ஸ்பியர் எத்தனை ஸ்பியர்ஸ் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்குது, டச் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போது இதில் இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டை, ஒரு யூனிட் செல்லை மட்டும் இப்போ நம்ம பிச்சு தனியாக எடுத்தோம்னா அது இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள எல்லோ ஸ்பியர் இருக்குது, இதுதான் பாடி சென்டர்டு உள்ளே இருக்கா ஒரு யூனிட் செல். இது ஆக்சுவலாக பிசிசியோட ஒரே ஒரு யூனிட் செல். இதை மாதிரி ரிப்பீட்டடாக லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் அப்படின்னு க்ரோ ஆச்சுன்னா அதுதான் பிசிசி அரேஞ்ச்மெண்ட். நம்ம அதிலேருந்து ஒரே ஒரு பார்ட்டை, ஒரு யூனிட் செல்லை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு ஸ்பியர் உள்ளே இருக்குது. இந்த ஸ்பியர் எத்தனை ஸ்பியர்ஸை டைரெக்டாக டச் பண்ணுது பாருங்கள், 1 2 3 4. இதே மாதிரி 4 ஸ்பியர் இருக்குது. ஸோ 8 ஸ்பியர்ஸை டச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கோஆர்டினேஷன் நம்பர் 8. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணணும். என்னென்னா கார்னரில் இருக்க பால்ஸ் பாருங்கள், ஒன்று டச் பண்ணலை. கார்னரில் இருக்கிற பால்ஸ் ஒன்று டச் பண்ணலை. ஆனால் கார்னரில் இருக்கிற பால்ஸ், கார்னரில் இருக்கிற ஸ்பியர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாடி சென்டரில் இருக்கிற ஸ்பியரை டச் பண்ணுது. கார்னரில் இருக்கிற பால்ஸ் ஒன்று டச் பண்ணலை. கார்னரில் இருக்கிற பால்ஸ் பாடி சென்டரில் இருக்கிற ஸ்பியர்ஸை டச் பண்ணுது. இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி யூனிட் செல்லை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அங்கே என்ன ஃபார்முலாவோ அதே தான். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்கியபைட் பை ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்ட்டு 100. முதல்ல டினாமினேட்டரில் இருக்கிற வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லை கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் செல் கியூப் ஷேப்பில் இருக்கிறதுனால கியூபுக்கான வால்யூம் ஃபார்முலாவையே இந்த வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லுக்கு அப்ளை பண்ணலாம். யூனிட் செல்லோட சைடு, அதாவது எட்ஜ் லெங்த்தை ஏன்னு டினோட் பண்ணுறோம். அப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டோட்டல் வால்யூம் ஆக்கியபைட் பை ஸ்பியர்ஸ் இன் திஸ், அதாவது பிசிசி யூனிட் செல்லை கேல்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் வால்யூம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்பியரோட வால்யூமை கேல்குலேட் பண்ணலாம். பொதுவாக வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா 4/3 πr³. ஒரு ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் கூட இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ரேடியஸ்க்கு பதிலாக அந்த ரேடியஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா நம்ம கொண்டு வரணும். ஏன்னா என்னது? எட்ஜ் லெங்க்த்து. ஏன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா கொண்டு வரணும்? ஏற்கனவே நம்ம டினாமினேட்டரில் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லுக்கு ஏ கியூப்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்றது யூனிட் லெங்க்த்து. ஸோ இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஏல நம்ம கண்டுபிடிச்சோம்னா பேக்கிங் எஃபிஷியன்சி கேல்குலேட் பண்ணுறது ஈஸி. இந்த இடத்துல 2 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்பியர்ஸ் இப்போ தான் நான் அந்த மாடலில் காமிச்சேன்.
எட்ஜ் லெங்க்த்து வழியாக ஒன்று டச் பண்ணாது. ஆனால் த்ரூ த பாடி சென்டரில் இருக்கிற ஸ்பியரை டச் பண்ணும். எது வழியாக டச் பண்ணுதோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். டச் பண்ணாத சைடை வச்சுட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா டச் பண்ணாத அந்த டிஸ்டன்ஸ் ஆர் அந்த கேப்பை நம்ம எப்படி கணக்கில் கொண்டு வரது? ஸோ டச் பண்ணுச்சுன்னா அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிடலாம் இல்லையா? பாடி சென்டர்ட் யூனிட் செல்லில் பாருங்கள், நான் பாருங்கள் 2 ஆப்போசிட் கார்னர். இது பின்னாடி இருக்குது, கீழே இருக்குது. இது முன்னாடி இருக்குது, மேலே இருக்குது. புரியுதா? ரொட்டேட் பண்ணுற பாருங்கள். இந்த ஸ்பியர் முன்னாடி இருக்குது, மேலே இருக்குது. இந்த ஸ்பியர் ரைட்டா, இந்த ஸ்பியர் பின்னாடி இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, இந்த ஸ்பியர் நடுவில் இருக்குது. இவங்க 3 பேரும் ஒன்று டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் டாப்பு, பேக்கில் பாட்டம், நடுவில் ஒரு ஸ்பியர், இது வழியாக டச் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைனை என்னன்னு சொல்லுவோம்னா லீடிங் டயக்னல்னு சொல்லுவோம். இப்போது இந்த கியூபிக் யூனிட் செல்லை பாருங்கள், 8 கார்னர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லில் இப்போ இது ஃப்ரண்ட்டு டாப்பு, இது பாட்டம் டவுன் கீழே, கரெக்டாக பாட்டம் பேக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது இந்த லைன். புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் டாப்பு, பேக்கில் பாட்டம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுற லைன் இது லீடிங் டயக்னல். இது வழியாக இதுக்கு உள்ளே இருக்க ஒரு ஸ்பியர் வழியாக இவங்க டச் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த இடத்துல டாப், இந்த இடத்துல பாட்டம், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பியர் இது ஒன்று டச் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த 2 கார்னர்ஸையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த லைனுக்கு தான் லீடிங் டயக்னல்னு பேர். இப்போது இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துருவோம். இது ABCD கீழே, இது கீழே. அடுத்தது EFGH. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். EFGH. இப்போ பாருங்கள், ஏஜி வழியாக இந்த 3 ஸ்பியர்ஸும் டச் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதில் எத்தனை ரேடியஸ் இருக்குன்னா, இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே இதுக்குள்ளே 2 ரேடியஸ், டோட்டலாக 3, இங்கே 1 4. ஸோ 4 ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஜி. இப்போ ஏஜி எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பித்தாகரஸ் தியரம் 10th படிச்சிருப்பீங்க, அதை கொண்டு வரணும். இந்த ஏஜி சாஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் இதை ஹைப்போட்னியூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹைப்போட்னியூஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா இதை பேஸ் பண்ண ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வேணும். அப்படி பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு கோடு, அப்போ கீழே இதை கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதை கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜி 4Rன்னு எனக்கு தெரியும். இது எட்ஜ் லெங்க்த்து, இதெல்லாம் எட்ஜ் லெங்க்த்து ஏ எல்லாம் இல்லையா, இதெல்லாம் ஏ, எல்லா சைடுமே ஏ, இது எனக்கு தெரியும். ஆனால் இந்த நடுவில் ஏவையும் சியையும் கனெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் ஏஜிசி தான் இங்கே முக்கியம். ட்ரையாங்கிள் ஏஜிசி முக்கியம், ஏன்னா அதை வச்சு தான் ஏஜியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ட்ரையாங்கிள் ஏஜிசி ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அப்போ ஏஜின்றது ஹைப்போட்டன்யூஸ். நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, ஏஜி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இந்த அட்ஜசன்ட் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்டு. அப்போது ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் சிஜி ஸ்கொயர்டு. கரெக்டாக? பட் ஏசி எனக்கு தெரியாதே, சிஜி ஏன்னு தெரியும், ஏசி எனக்கு தெரியாது. ஏன் ஏசி எனக்கு தெரியாதுன்னா, இது எப்படி லீடிங் டயக்னலோ அது மாதிரி இதுவும் ஒரு டயக்னல். ஆனால் இது ஒரு பக்கத்தில் இருக்குது. இதுதான் அது பாருங்கள், இதுதான் அது. அப்போ ஒரு ஃபேஸில் இருக்குது. ஸோ இது ஃபேஸ் டயக்னல், இது வரைக்கும் ஃபேஸ் டயக்னல். அப்போ இதை கண்டுபிடிக்கணும், ஏன்னா அந்த ஃபார்முலாவில் இது வருது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அகெயின் இது இருக்குது பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஏன்னா இதுவும் சாஞ்சிகிட்டு இருக்குது. இதை அகெயின் இன்னொரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ இது ஹைப்போட்னியூஸாக இருக்கும். ஸோ அகெயின் பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் இங்கே வரப்போகிறேன்.
அப்போ முதல்ல ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த டயகனல் தான் ஹைப்போட்னியூஸ். அப்போது ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. இப்போ ஏபி வந்து ஏ எனக்கு தெரியும், ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி அதுவும் ஏ தெரியும். ஸோ 2a ஸ்கொயர்டு. இப்போ ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர்டு. எனக்கு ஏசி வேணும், அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். இந்த சைட் ஸ்கொயர் போகணுன்னா அப்போ 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் √2ன்னு வச்சுக்கிறேன். ஏ ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஏ, அப்போ √2 இன்ட்டு ஏ, இந்த ரூட்டு ஏக்கு வரக்கூடாது. ஸோ இதுதான் ஏசி. ஸோ √2a கண்டுபிடிச்சிட்டோன்னா இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏஜிசியை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லீடிங் டயகனல் தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுப்பீங்க, இதை கண்டுபிடிக்கணும். ஏசியும் தெரியும், சிஜியும் தெரியும். அப்போ ட்ரையாங்கிள் ஏஜிசியை மட்டும்தான் பார்க்கணும். ஏஜிசி யார் ஹைப்போட்னியூஸ்? ஏஜி. ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் சிஜி ஸ்கொயர்ட். ஏசி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். இப்போ ஏசி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, பாருங்கள் ஈஸி. √2a ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிஜி ஏ ஸ்கொயர்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு √2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 2, ஏவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர், கரெக்டாக? ப்ளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. இது 2a ஸ்கொயர்ட், இது ஒரு ஏ ஸ்கொயர்ட். ஸோ 2 1 மொத்தம் 3a ஸ்கொயர்ட். ஏஜி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர்ட். ஆனால் நமக்கு ஏஜி தான் வேணும். ஏஜி இஸ் ஈக்குவல் டு, புரியுதா? ஏஜி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர்ட். ஏஜி மட்டும் வேணும்னா இங்கே ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்திங்கன்னா 3க்கு ரூட் போட்டுடலாம். ஏ ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஏ. ஸோ இந்த ஏஜி இஸ் ஈக்குவல் டு √3a. ஓகே, இப்போ ஏஜி கண்டுபிடிச்சிட்டோம். ஏஜி இஸ் ஈக்குவல் டு 4r. பாருங்கள், ஏஜியில் 4 ரேடியஸ், 1 2 3 4 ரேடியஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? 4r இஸ் ஈக்குவல் டு இந்த √3a. கரெக்டாக எதை வச்சு போட்டேன்? இங்கே இருக்குது 4r இஸ் ஈக்குவல் டு ஏஜின்னு. தேர்ஃபோர் ஆர் தானே நமக்கு வேணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு √3. இந்த பை 4 கீழே வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ இதுதான் ஆர். இப்போ பாருங்கள், ஆரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எட்ஜ் லெங்க், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். இந்த ஆருக்கு பதிலாக √3/4 ஏவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப். ஆர் இதுதானே, இது போட்டு கியூப் போடணும். நான் டைரெக்டாக என்ன பண்ணிடுறேன், 3 டைம்ஸ் இதை போட்டுற போகிறேன். ஸோ √3/4 இன்ட்டு ஏ இன்ட்டு √3/4 இன்ட்டு ஏ இன்ட்டு √3/4 இன்ட்டு ஏ. இப்போ கேன்சல் பண்ணலாம். ஒரு 4ஐயும் இன்னொரு 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 2 √3ஐயும் ஒரு 3ஐயும் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா √3 இன்ட்டு √3 3. ஓகேவா? வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு மேலே √3 இருக்கா, பை இருக்கா, ஏ 3a இருக்கா, ஏ கியூப் பை 2 4 இருக்கா, 4 4s are 16. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது அந்த யூனிட் செல்லில் எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன்ட்டு வால்யூம். அப்போது ஒரு பிசிசி யூனிட் செல்லில் ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 2 ஸ்பியர்ஸ் இருக்கும். ஸோ 2 இன்ட்டு வால்யூம் √3/16 பை ஏ கியூப். இப்போ 2 16 கேன்சல் பண்ணிங்கன்னா 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √3/8 பை ஏ கியூப். ஸோ நியூமரேட்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், டினாமினேட்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம்க்கு பதிலாக √3/8 பை ஏ கியூப் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்க்கு பதிலாக ஏ கியூப் இன்ட்டு 100. ஸோ ஏ கியூப் கேன்சல் ஆகிடும்.
இப்போ ரூட் 3 இருக்குது. ரூட் 3யோட வேல்யூ வந்து 1.732. பைக்கு 3.14. ஓகே, 108ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ரூட் 3/8 இன்ட்டு பை இன்ட்டு 100ன்னு வரும். அப்போ 100ஐ 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 100ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் 1 8 மீதி 2 20 2 8s are 16 மீதி 4 40.5. ஸோ 12.5 வரும் இன்ட்டு 12.5. இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா அரவுண்ட் 68% வரும். ஓகே, பிசிசி யூனிட் செல்க்கு 68% வந்திருக்கு. சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்க்கு எவ்வளோ வந்துச்சு? 52.38 வந்துச்சு. இப்போ 50% தான், அப்ராக்சிமேட்டாக 50% தான் அங்கே பேக் ஆகிருந்துச்சு. ஆனால் இங்கே 68% பேக் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் கம்பேர் பண்ணுறப்ப பிசிசி யூனிட் செல்லில் எஃபிஷியன்ட் பேக்கிங் இருக்குது. இப்போ 100ல் இந்த 68 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 32%. ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 32%, பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 68%. ஸோ எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? பேக்கிங் இஸ் எஃபிஷியன்ட் more efficient in BCC unit cell than simple cubic unit cell. Hope you understand. Thank you.